வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் மாதம் 24ஆம் நாள். இன்றைக்கான தியான வசனம் நீதிமொழிகள் அத்தியாயம் 21 திருவசனம் 20. ஞானியின் வீட்டில் அருந்திரவியமும் எண்ணெயும் உண்டு, புத்தியீனன் அவற்றை செலவழித்து விடுவான். ஊதாரித்தனம். வான்மலர் நிலையத்திற்கு வருகின்ற ஜெபக் குறிப்புகளில் முக்கியமான ஒன்று கடன் பிரச்சனைக்காக ஜெபியுங்கள் என்பதுதான். சிலருக்கு வீட்டுக்கடன், திருமணக்கடன், தொழில் கடன் இவை ஏற்றுக்கொள்ள முடியும். சிலர் சொல்லுகிற காரணம்தான் வேடிக்கையானது. இந்த கடன் எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது என்பார்கள். பணம் சம்பாதிப்பதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதை செலவழிப்பதற்கு கொடுப்பதில்லை. அதன் விளைவுதான் இது. செலவழிப்பதற்கு திட்டமிடுதல் அவசியம் தேவை. இந்நாளின் சிந்தனை வசனத்தில் ஞானி திட்டமில்லாமல் செலவழிப்பவனை புத்தியீனன், அதாவது மூடன் என்கிறார். 500 ரூபாய்க்குட்பட்ட ஒரு நாற்காலி வாங்க கடைக்கு போகிறார் ஒருவர். கடைக்குள் சென்றவுடன் கட்டில் பீரோ சலுகை விலைக்கு விற்கிறார்கள் என்று அறிகிறார். பையில் காசு இல்லை. உடனே இஎம்ஐ போட்டு பொருளை வாங்குகிறார். மாதச் சம்பளத்தில் பிடித்தம் செய்தவுடன் புலம்புகிறார். செலவுக்கு வேறு வழியில்லை. இஎம்ஐ கட்ட முடியவில்லை. கடைசியில் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று. இன்று நகர்ப்புறங்களில் மற்றும் பட்டணங்களில் பெருகி வரும் பழக்கம் ஹோட்டல் சாப்பாடு. வீட்டில் எதையும் சமைப்பதில்லை. விரும்பிய உணவை வீட்டில் இருந்து கொண்டே ஆர்டர் கொடுக்கிறார்கள். உணவு வீடு தேடி வருகிறது. கடனும் கூடிக்கொண்டே போகிறது. இன்னும் சிலர் அண்டை வீட்டாரோடு தங்களை ஒப்பிடுகிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கினால் எனக்கும் வாங்க வேண்டும். இருக்கிற கடனோடு கார் லோனும் சேர்ந்து கொள்கிறது. இயேசு தெளிவாகச் சொன்னார். உங்களில் ஒருவர் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செய்யும் செயலை கணக்கு பாராமல் இருப்பானோ என்று. ஒரு நகை வாங்க வேண்டுமா? அதை குறித்து திட்டமிட வேண்டும். இது வருமானத்திற்குள் சாத்தியமா, சாத்தியம் இல்லையா என்று கணக்கு பார்க்க வேண்டும். விலையுயர்ந்த செல்போன், நகை, குடும்பச் சுற்றுலா, உடைகள், ஹோட்டல் செலவு இவற்றிற்காக கடன் வாங்குவதை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். நிச்சயம் கடன் தொல்லை நம்மை விட்டு அகன்று போகும். ஆண்டவர் கொடுத்த அறிவை பயன்படுத்தி சிக்கனமாக வாழுங்கள். ஜெபிப்போம். கர்த்தாவே, திட்டமிடாமல் செலவு செய்த காரணத்தால் சில நேரங்களில் கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொள்கிறோம். எங்களை மன்னியும். ஆடம்பரத்தை தவிர்க்கவும், வரவுக்கு தக்கபடி செலவு செய்வதற்குரிய ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றைய தியானத்திற்கான கேள்வி, ஊதாரித்தனம் யாருடைய பழக்கம் என்று திருவசனம் சொல்லுகிறது? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.